கர்த்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபை குறித்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போன அந்த தேவதாசன், ஆனாலும் கர்த்தர் பேரில் விசுவாசித்து தேவன் பேரில் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடி அவரையே சார்ந்து வாழ்ந்ததினால கர்த்தர் அவர் அதே இடத்துல, எந்த ஊரில் அவர் தாழ்ந்து போனார் அதே இடத்துல கர்த்தர் அவரை உயர்த்தினார் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டாரா? முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதாவது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபுக்கு கொடுத்தார். அவருக்கு இருந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக்குனார். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி தான் செய்ய போகிறார். உங்கள் முன்னிலைமையை கொடுத்து கலங்காதீங்க, கடந்து போனதை கொடுத்து கலங்காதீங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே எனக்கு இழந்து போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். உங்கள் பின்னிலையை தேவன் ஆசீர்வதிப்பார். இனி வரும் நாட்களில் ஒரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றையும் நீங்கள் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனியாக கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு நாளை தோங்குங்க. நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.